கிரீடத்தில் பதித்த கற்கள், கிரீடத்தை எதிர்த்த கற்கள், கிரீடத்தில் உதித்த கற்கள், கிரீடத்தை மிதித்த கற்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடமாய். கிரீடத்தில் பதித்த கற்கள், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த 7 பேரை தெரிந்து கொண்டார்கள் என்று 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 6:3 அந்த தெரிவு செய்தவர்கள் 7 பேரை தெரிவு செய்தார்கள். அந்த 7 பேரை தெரிவு செய்ததிலே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவராகிய ஸ்தேவான். விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவராகிய ஸ்தேவான் கிரீடத்தில் பதித்த முதற்கல். ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கிரீடத்தில் பதித்த கற்கள், பதிந்த கற்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு நெருங்கி இயேசுவை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு செய்கிற பணி அதுவே என் முதற்பணி என்கின்ற நிலையிற்குள்ளாக முந்தி வந்தவர் தன்னுடைய மரணத்திலும் முந்திக் கொண்டவர் என்று சொல்லும்போது அவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர் என்பதை நாம் பதித்த கற்களாய் பார்க்கிறோம். கிரீடத்தை எதிர்த்த கற்கள் என்று பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஸ்தேவானுடன் அவர்கள் தர்க்கம் பண்ணினார்கள். இயேசுவின் ஊழியத்திலே, இயேசுவுக்காக வாழுகின்ற வாழ்விலே நாம் முதலில் பெறுவது தர்க்கம். இன்றைக்கும் நாம் அதை தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஊழியத்தில் நான் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சேனல்ல நற்செய்தி குறித்து நான் பேசும்போதெல்லாம் தர்க்கம் என்பது ஏதோ பிற சமயத்திலிருந்து வருகிறது என்று நினைத்து விடாதீர்கள். எல்லாம் நமக்குள்ளாகத்தான் வருகிறது. நம்ம ஆளுங்க தான் நிறைய பேர் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இந்த தர்க்கம் என்பது முதலில் கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற வாழ்வே ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. அவருக்காக நாம் வாழுகின்ற வாழ்வே ஒரு ஊழியம். நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை காணும்போது மக்கள் அதை காண்கிறவர்களாக இருக்கிறார்கள். கண்டு நாம் யார் என்பதை அறிவதை காட்டிலும் நம்முடைய கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் வகையிலே நம்முடைய வாழ்வானது இருக்க வேண்டும். 11ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் அதிலே பார்த்தீர்கள் என்றால், ஸ்தேவான் கடவுளுக்கு விரோதமாக பேசியதாக மனுஷரை ஏற்படுத்தினார்கள். இந்த பேரலலிசம் எல்லாமே நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் ஸ்தேவானும் அந்த இருவருடைய ஒரு ஒப்புமையை நம்மால் காண முடியும்.